அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்னா என்ன? எல்லாருக்குமே தெரிந்தது. நம்ம ஜாதகம் பார்ப்போம். ஜாதகத்துல லக்னம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். வணக்கம், என் பெயர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். நம்ம லக்னத்தை வச்சே பலன் அப்படிங்கிறது பார்த்துட்டு வரோம். ஆனால் ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு புதிய கண்டுபிடிப்பு திரு பொதுவுடைமூர்த்தி சார் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. லக்னம், நம்ம எப்படி லக்னத்தை முதன்மையாக முக்கியத்துவமாக எடுத்து ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம எப்படி வளர்ந்து வரோமோ அதே மாதிரி நம்மளுடைய லக்னம் அப்படிங்கிறது வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறதா உண்மை. நான் எப்படி பிறந்ததுலேருந்து குழந்தையாகவே இருக்க போகிறது இல்லை. ஒரு படிநிலைகளாக நான் வளர்ந்து வரேன். உதாரணமாக சொல்லணும்னா, பிறந்த முதல் ஒரு குழந்தையாகவே இருப்பேன். 10 வயசு வரைக்கும் என்னோட தேவைகள் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக எனக்கு இருக்கும். 10லேருந்து 20 வயசு வரைக்கும் என்னுடைய படிப்பு சார்ந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். என் மனோபாவகம் அப்படிங்கிறது அப்படி இருக்கும். 20லேருந்து 30 வரைக்கும் என்னுடைய வேண்டுதல், என்னுடைய தேவை என்ன அப்படின்னா, என்னுடைய திருமணம், என்னுடைய முயற்சி, என்னோட வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்தது. அதாவது நான் ஃபியூச்சர்ல என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது வலியுறுத்தது. ஆனா நம்ம என்ன செய்யறோம், பிறந்ததுலேருந்தே நம்ம எப்படி லக்னம் அப்படிங்கிறது முதன்மையாக எடுத்துக்கிறோமோ அதே இடத்துல இருந்து நம்ம நின்று ஜாதகம் பார்க்கிறோம். இப்போ நம்ம எப்படி வளர்ந்து வந்திருக்கிறோமோ, ஒரு 25 வயதிற்கு ஒரு ஜாதகருக்கு என்ன தேவை, அவங்களுடைய மனோபாவகம் என்ன இருக்குது நினைக்கலாம். 25 வயசுல வேலைக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. 25 வயசுல ஹையர் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அப்ப அவங்களுடைய ஜாதகம் தான் அங்க வலியுறுத்துது அப்படிங்கிறத சொல்ல முடியும். சாதித்தவர்களும் இருக்கிறார்கள், வேலை பார்க்க சென்றவர்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய ஜாதகம் அந்த 25 வயசுல அவங்களுடைய என்ன லக்னம், என்ன நட்சத்திர புள்ளி, நான் எப்படி வளர்ந்து வரணும், என்னுடைய நட்சத்திர புள்ளிகளும் என்னுடைய வயது அனுசரித்து வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறதா உண்மை. அதுதான் அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு மெத்தட். ரொம்ப ஈஸியா பலன் பார்க்க முடியும். உதாரணம் சொல்ல போனோம்னா, ஒருத்தங்களுக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா, அந்த ஜாதகர் அந்த வீட்டுக்குண்டான கிரகம் என்னது, அந்த நட்சத்திரங்கள், என்னுடைய வயது ஒரு 40 வயசு 30 வயசுக்குள்ள இருந்ததுன்னா என்னோட முயற்சிகள் எல்லாமே என்னுடைய வீடு வண்டி வாகனம் சார்ந்த முயற்சியாக இருக்கும். பிறந்த லக்னத்திலேருந்து என்னோட 30 வயசை கணக்கு பண்ணி என்னுடைய நட்சத்திர புள்ளிகளை நான் மாற்றி வைத்து, அதாவது பிறந்தது ஒரு நட்சத்திரமாக இருக்கும், என் வயதின் அனுசரித்து என்னுடைய நட்சத்திரம் பிறந்தது, உதாரணமாக கார்த்திகை நட்சத்திரம் லக்னம் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா, நான் வளர்ந்து வந்தது 30 வயசு. 30 வயசு இன்ட்டு 3, ஒரு நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது 3 டிகிரி அப்படிங்கிறது வளருது. ஒரு வயதிற்கு 3 புள்ளி அப்படிங்கிறது நான் வளர்ந்து வருகிறேன். அந்த மாதிரி வளர்ந்து என்னுடைய நட்சத்திர புள்ளி ஒரு இடத்த குறிகாட்டும். என்னுடைய தேவைகள் எந்த இடத்துல இருந்து பார்க்கணும்னா, அந்த லக்னத்துல, அந்த அக்ஷயம் லக்னம் வளரும் லக்னத்தை வச்சுதான் என்னால இன்னைக்கு பலன் பார்க்க முடியுது. அது ரொம்ப துல்லியமாக வருகிறது. நிறைய நண்பர்கள் இன்றைக்கு அக்ஷய லக்ன பத்ததி முறையில ஜாதக பலன் அப்படிங்கிறது பார்க்க வராங்க. நான் சொன்னதுதான் முதலியே, தேவைகள் என்னதோ அதை அனுசரிச்சுதான் நம்முடைய தேடல்கள் இருக்கும். எனக்கு என்ன தேவை, என்னுடைய நட்சத்திர புள்ளிகள் தான் எனக்கு அதை உணர்த்தும். அப்ப என்னுடைய நட்சத்திரம், வளர்ந்த லக்ன நட்சத்திர புள்ளி என்னதோ அதுதான் என்னுடைய இன்றைய காலகட்டம், என்னுடைய முயற்சிகள், என்னுடைய தேவைகள், அது நடக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும். பிறந்த லக்னம் ஒரு இடத்துல இருக்கும், நான் வளர்ந்த லக்னம் அக்ஷய லக்னம் என்று இன்னைக்கு ஒரு லக்னத்துல நான் நிற்கிறேன். அதுதான் என்னுடைய திருமண காலம், என்னுடைய வீடு வண்டி வாகனங்கள், என்னுடைய தொழில், என்னுடைய குழந்தை, என்னோட பூர்வீகம் இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏஎல்பி மெத்தட்ல ரொம்ப அழகா துல்லியமா பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, பிறந்ததுலேருந்து நம்ம எப்படி இருக்கோம், சகோதர சகோதரிகள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும். ஆனா அவங்களுக்கு திருமணமாகி அந்த ஒற்றுமை இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அன்று இருந்த உறவு நிலை, நம்ம 3ஆம் பாவகம் இளைய சகோதரன் சொல்றோம், 11ஆம் பாவகம் மூத்த சகோதரன் சொல்றோம். வளர்ந்த லக்னத்திற்கு இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்களா, இருந்தாங்கன்னா என்னுடைய எனக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க வளர்ந்த லக்னத்துல ரொம்ப அழகா துல்லியமா பார்க்க முடியும். உங்களுக்கே தெரியும், உங்க ஜாதகத்துல பாருங்க, பிறந்த போது அண்ணா தங்கச்சி எவ்வளவு ஒற்றுமையா இருந்திருப்பீங்க. அண்ணன் தம்பியானாலும் சரி, சகோதர சகோதரி எல்லாருமே ரொம்ப அந்யோன்யமாக ஒரே கூட்டு குடும்பமாக இருந்திருப்பீங்க. இன்றைய வளரும் லக்னத்துல நான், எனது குழந்தை, எனது பூர்வீகம் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்கும்போது அந்த சகோதர சகோதரிகள் உறவு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய காலமாகவே இவங்களுக்குள்ள இருக்குது. அப்போ இன்னைக்கு என்னுடைய லக்னத்திற்கு என்னோட உறவு நிலை எப்படி இருக்கு, சில உறவுகள் இருக்குது, சில உறவுகள் இல்ல. பிறந்த லக்னத்தையே வச்சு நம்ம பலன் பார்க்கிறத மாற்றி சற்று சிந்தித்து அக்ஷய லக்ன பத்ததி முறையில் நாம் பலன் பார்ப்பது அப்படிங்கிறது மிக துல்லியமான பலன் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறதா உண்மை.
நான் இதை எப்படி தேடுறது, நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும். பிளே ஸ்டோர்ல ஏஎல்பி சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்க, உங்களுக்கு வரும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இதை மூணுமே பதிவு பண்ணுங்க. நீங்க பிறந்த லக்னம் என்ன, தற்போது உங்களுக்கு என்ன லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஒருத்தங்களுக்கு 30லேருந்து 40 வயசாக இருந்தது, யார் வேணா இருக்கட்டும், உங்களுடைய வயது 30லேருந்து 40 வயதாக இருந்தது என்றால் உங்களுடைய கேள்வி, உங்களுடைய வீடு, உங்களுடைய மனை, ஃபியூச்சர் சேவிங்ஸ் என்னது, நான் எந்த நிலையில இருக்க, என்னோட முயற்சிகள் அடுத்த கட்ட உயர்ச்சிக்கு தான் என்னோட தன்மைகளாக இருக்கும், அதை சார்ந்த தேடுதல்கள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி 40லேருந்து 50 வயசு, என் குழந்தைகளின் முக்கியத்துவம், என் குழந்தைகளுக்காக என்ன பண்றேன், என்னோட பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கு. சிலர் குலதெய்வத்தை தேடி வருவாங்க. நீங்க வர்ற ஜாதகங்களை பாருங்க, உங்களுடைய வயசு 40லேருந்து 50 வயசுக்குள்ள இருந்தாதான் உங்களோட குலதெய்வ தேடுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கும். அது அக்ஷய லக்ன பദ്ധதியில 10 வயசுலேருந்து 120 வயசு வரைக்கும் அவங்களுடைய தேடுதல் என்னது, அவங்களுடைய எதற்காக இந்த காலகட்டத்தில் அவங்க முயற்சி பண்றாங்க, அது எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், அக்ஷய லக்ன பദ്ധதியில திருமணத்தை வச்சு பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். கண்டிப்பாக பார்க்க முடியும். உங்களுடைய பிறந்த லக்னம் அப்படிங்கிறது கும்ப லக்னம் உதாரணமாக வச்சுக்கிறேன். எனக்கு கும்ப லக்னமாக இருந்தது, என்னுடைய வயது ஒரு 20, 25லேருந்து 30க்குள்ள இருக்குது. திருமணத்திற்கு எல்லாருமே அந்த காலகட்டத்தில் தான் முயற்சி பண்ணுவாங்க. சிலருக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஏன் நடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கே லக்னம் வளர்ந்த லக்னம், அக்ஷய லக்னத்தில் உங்களுக்கு என்ன நட்சத்திர புள்ளி போகுது, அந்த அதிபதி எங்க இருக்கிறாங்க, உங்க திருமணத்திற்கு ஒன்றைய உங்கள் வயதிற்கேற்ற லக்னம் அப்படிங்கிறது என்ன, அதற்கு 7ஆம் பாவக அதிபதி எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தாலே ரொம்ப அழகா தெளிவாக சொல்ல முடியும். அந்த 7ஆம் பாவக அதிபதி உங்களுக்கு அனுகூலமான, உங்கள் ஜாதகத்திற்கு அனுகூலமான உள்ள நேரங்கள் இடங்கள்ல இருந்தாங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப எளிமையா சீக்கிரமாகவே நடக்கும். சிலருக்கு உதாரணம் சொல்ல போனோம்னா பிறந்த லக்னம் கும்ப லக்னம், இப்ப அவங்களுக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மேஷ லக்னமாக இருக்கும். இப்ப பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் அக்ஷய நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்குதானா? கண்டிப்பாக இருக்குது. ஏற்கனவே பார்த்த மனதுக்கு பிடித்த திருமணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடக்கும். இல்ல அந்த நட்சத்திர புள்ளி சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், அந்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி அவர்தான். அவர் இந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலேயோ 10ஆம் இடத்துலையோ இந்த ஜாதகருக்கு அழுத்தம் தரக்கூடிய இடத்தங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா அந்த திருமணம் அப்படிங்கிறது தாமதமாகும். சரி, இந்த திருமண தாமதம் எப்படி நிறைவு செய்வது, எப்படி அதை ஃபுல்ஃபில் பண்றது? ஏன்னா 10 வருஷம் இயங்கக்கூடியது இந்த லக்னம் தான். அந்த 10 வருஷமே திருமணம் ஆகாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். பிரச்சனைக்குரிய இடங்களாக இருக்கும். அப்ப இந்த பிரச்சனைக்குரிய இடங்களை எப்படி சரி செய்வது? உதாரணம் சொல்ல போனா, இந்த பொண்ணு நல்ல நிலையில படிச்சிருக்காங்க, வரக்கூடிய கணவர் எப்படி இருந்தாங்கன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். நீங்க பாக்குறது ஒரு சாதாரண ஒரு வரனாக இருக்கும். பெற்றோர்கள் நன்றாக தெரியும், நம்ம பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ள வேண்டாம், வக்கீல் மாப்பிள்ள வேண்டாம், சாதாரண ஏதோ படிச்சவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க போதும்னு நினைப்பாங்க. உங்க ஜாதகத்தில் உங்க பொண்ணோட ஜாதகத்திலேயோ பையனோட ஜாதகத்திலேயோ இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய மணமகன், அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் சொல்லக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும்னா, ஒரு லா படிச்சவங்க, ஒரு வக்கீல் டாக்டர் படிச்சவங்க, ஒரு இதுல வேலை பார்க்குறவங்க, பிரச்சனைக்குரிய வேலை, அந்த மாதிரி வேலையில இருக்கிற ஆடிட்டிங்ல இருக்கிறவங்கள, கோடிங் செக்ஷன்ல இருக்கிறவங்க, அந்த மாதிரி வேலையில உள்ள பையனா பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஜாதகம் வந்திருக்கும். அக்ஷய லக்னம் பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஒரு ஜாதகருக்கு திருமணத்திற்குண்டான காலமாக இருந்தது. உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி வரன் வந்திருக்கும். தைரியமாக எடுத்து பார்க்கலாம். அந்த வரன்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நீங்க பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு அமையும். இது நம்மளே நம்ம திருமணத்தை வேண்டாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வரன் வேண்டாம்னு நம்மளே ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக உண்டு. அதற்கப்புறம் அமைப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகும்போது நல்ல ஒரு திருமணத்திற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அப்ப எடுத்து வச்ச ஜாதகங்கள்ல வேண்டான் விளக்கப்பட்ட ஜாதகங்கள்ல அந்த மாதிரி வரன் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதை எடுத்து செலக்ஷன் பண்ணி பாருங்க, ரொம்ப அருமையா திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். இது யாரால தடுக்கப்படுகிறது அப்படின்னா தாயால. ஏன்னா அம்மா இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி சரியாகாதுங்கிற ஒரு தன்மையை அவங்களுக்குள்ளேயே ரெடி பண்ணியிருப்பாங்க. இல்லைனா அந்த பொண்ணு மனதுக்கு பிடித்த திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும், அதை மறைத்து கொண்டு, இல்லைனா அது வேண்டான்னு சொல்லாமல் இருந்துட்டு வர வரன்கள் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஒரு முறை அவர்களிடம் கேட்டுவிட்டு, பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் அக்ஷய லக்னமாக செல்லும் நண்பர்கள் உங்க மகன்கிட்டயோ ஒரு தடவை கேட்டுட்டு வரண தேட ஆரம்பிங்க. அதே மாதிரி பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம்
இது போகும்போதும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கள்ட்ட பேசி பாருங்க. நாங்கள் நிறைய ஜாதகங்கள் அக்ஷய லக்ன பத்ததியில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி அமைப்பை இல்லைன்னு சொன்னவங்க ஆமாம் என் மகள் சொல்கிறாங்க, என் பையன் சொல்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு திருமணங்கள் மிக விரைவில் நடைபெறிருக்கு. அப்போ அவர்களிடம் ஒரு முறை பேசிவிட்டு திருமணத்தை முடிவு செய்வது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். சரிங்க, எதுவுமே இல்லைங்கிறாங்க, நல்ல அமைப்பே இல்லை, என் பொண்ணு எதுவும் சொல்லலை, பையன் எதுவுமே சொல்லலை, அப்போ எப்படி இந்த திருமணம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த கோவில்? திருவிடை மருதூர். நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்கே இருக்கிற திருவிடை மருதூர் போயிட்டு வாங்க. உங்களுக்கு திருமண தடை என்னவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்துல இருந்தாலுமே சரி, அங்கே போயிட்டு சுவாமிக்கு ஒரு மாலை வாங்கி போடுங்க, 2 தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க. திருமண தடையை உடைத்து அடுத்து வரக்கூடிய காலங்கள் இவங்களுக்கு மிக சிறந்த வரனாக அமையும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம், இந்த பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஒருத்தங்களுக்கு திருமண வாய்ப்பு ஒன்று கொடுக்கும்னு சொன்னோம். பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதமும் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது அந்த அக்ஷய லக்னத்தில் மேஷ லக்னத்தில் இயங்கும். அதற்கு திருமண வாய்ப்புங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், 2 வருஷமாக நான் பார்க்குறேன், எனக்கு பையனே அமையலை, பார்த்துட்டு இருக்கோம் வரன் அமையலைன்னு. உங்கள் ஜாதகத்தை அக்ஷய லக்ன பദ്ധதி சாஃப்ட்வேரில் என்டர் பண்ணி பாருங்கள். 2 வருடமாக அந்த திருமண வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன லக்னம்? அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடிந்து லக்னம் மாற்றம் அடைந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமாக இருக்கும். அப்போவுமே திருமண வாய்ப்புங்கிறது தானாகவே தட்டி போகும். அந்த காலகட்டத்தில் ஒரு முயற்சிகள் மட்டும்தான் நடக்கும். அதை சார்ந்த திருமணம் சார்ந்த முயற்சிகள் மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போ திருமணம் அங்கிருந்து தானாகவே தடைபட்டு போகும். இந்த கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் அக்ஷய லக்ன புள்ளியாக வரும்போது மட்டும்தான் அடுத்தது திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கும். அப்போ நீங்க பார்த்துக்கோங்க, எந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக கூற முடியும். இதெல்லாம் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. நீங்க திருமணமான ஜாதகங்கள் அப்படிங்கிறத எடுத்து செக் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகங்கள் திருமணம் ஆயிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் எப்படி நடந்தது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. கடைசியா ஒரு 3-4 வருடங்கள் திருமண தடை அப்படிங்கிறது இருந்தது, அதுக்கப்புறம் தான் நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இன்னும் சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது திருமண வாய்ப்பிற்கு அங்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத சொல்லலாம். நன்றி.